எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றதனால் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அவர் போயிட்டு சந்திச்சுட்டு அவர் வீட்டில இருந்து வெளியேறின சில நிமிஷங்கள், அமித்ஷா அவர்களுடைய வீட்டில இருந்து வெளியேறின சில நிமிஷத்துல அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக அமித்ஷா அவர்களை சந்திச்சோம் அப்படின்ற. எப்படி பாக்குறீங்க இந்த சினாரியோஸ்லாம்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்த தலைவராகிவிட்டார். இதுக்கு மேல அவர் அதிமுக தலைவராகவோ பொதுச் செயலாளராகவோ நீடிக்க முடியாது. ஏங்க, அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இஃப்தார் விருந்து, இஸ்லாமியர்களுக்கான விருந்து, அந்த விருந்துல கலந்துக்கிற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் அதிகம் அப்படின்ட்டு. 4 நாளைக்கு முன்னாடிங்க அவர் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சு பேசிட்டு வர்றாரு. இந்த அமித்ஷா போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு காத்து கிடந்தவர். எடப்பாடி என்னை மீட் பண்ண மாட்டாரு அப்படின்னு காத்து கிடந்தவர் இந்த அமித்ஷா. அந்த அமித்ஷாவை இப்போ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறார் அக்யூஸ்டு சம்மனுக்கு. அந்த மாதிரி இவர் போகிறாரு, தனியாக போகிறாரு, வேலுமணி பின்னாடி தனியாக வர்றாரு. அதுவே என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரியல. தனியாக போகிறாரு, போய் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் நாங்கள் மக்கள் பிரச்சனையை தான் பேசினோம், கூட்டணி குறித்துலாம் பேசலை. கூட்டணி முடிவெடுக்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க. சரி, மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போகிறீங்க. சென்னையிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போகிறோன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அதே மாதிரி டெல்லியில் உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. நான் அதிமுக அலுவலகம் திறந்திருக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த அலுவலகம் திறக்கிறதையே இங்கேருந்து ஆன்லைனில் ரிமோட்டில் தானே சார் திறந்தீங்க. இப்போ அது கட்டி முடிக்கப்பட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தேவை? நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சந்திப்பு முடிஞ்சு வெளியேறி வரும்பொழுது மூஞ்சிலாம் வெளியே போய் தான் இருந்தது. ரொம்ப மோசமாக தான் இருந்தது அவருடைய முகம்லாம். ஒரு சாதாரண சந்திப்பு மாதிரி தெரியல. ஏதோ இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வர அக்யூஸ்ட் மாதிரி தான் இருந்தது எனக்கு. நீங்கள் என்ன பின்னணின்னு நினைக்கிறீங்க? இதனுடைய பின்னணி ஒன்றும் இல்லை சார். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அமித்ஷா எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு காத்திருந்தார். இன்னொரு இதுவும் வந்தது, பிரதமர் மோடியே ஃபோன் போட்டார், எடப்பாடி எடுக்கலை அப்படின்னு ஒரு ப்ராபகண்டா அந்த டைமில் வந்தது. அதாவது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு கூட்டணிக்கு டெஸ்பரேட்டாக இருந்தாங்க. அதாவது அதிமுக கூட்டணி இல்லைன்னா முடியாதுன்ற கண்டிஷனில் பாஜக இருந்தது. அதே மாதிரி தேர்தல் முடிவுகளில் வரும்பொழுதும் எஸ்பி வேலுமணியும் தமிழிசையும் மாறி மாறி மியூசிக்கை ஷேர் பண்ணாங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணன் வேலுமணி ஷேர் பண்ணியிருந்தார். அண்ணன் வேலுமணி அண்ணாமலைக்கு நெகட்டிவாக அதிமுக வாக்குகளை திருப்பி விட்டு கூட செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து ஒர்க் பண்ணி அதை முறியடிச்சிட்டார். அண்ணாமலை தோத்துட்டாருங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் பெரிய அளவு வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட் விஷயம் என்பது தேர்தல் முடிவுகளுக்கு முன்பும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பும் இருந்தது. ஆனால் இப்போ வர்றியா இல்லையா அப்படின்ற ஒரு டோனில் கூப்பிடுறதும், இவங்க போகிறதும், போயிட்டு வெளிரிய முகத்தோடு வர்றதும், இந்த சந்திப்புகளுக்கு இவரை மீட் பண்ணோம் அப்படின்னு காத்திருந்த அமித்ஷா எங்க, இவர் போயிட்டு மீட் பண்ணிட்டு பதவுசோட வரக்கூடிய இந்த நிலைமை என்பது எங்க? அப்போ எடப்பாடி நல்லபடியாக மிரட்டப்பட்டிருக்கு. ஒரு மிரட்டல் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. அதுதான் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பாஜகவிற்கும் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3வது முறையாக இருக்கக்கூடிய பாஜகவுக்குமான வித்தியாசம்.
எடப்பாடி பழனிசாமி ஆனா மக்கள் பிரச்சனையை தான் பேசணும் அப்படின்றாரு. அமித்ஷா ஒத்துக்கிறாரு, இத ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்? சார் கட்சி இருக்காது சார். அதிமுகல மிகப்பெரிய ரெவல்யூஷன் வரும். இப்போ நீங்க கேசிபியோட நடத்தின இன்டர்வியூவை பார்க்குறேன். அதில் ஓப்பனிங் ரிமார்க்ஸ்லேயே கேசிபி சொல்றாரு, அதிமுகவில் இந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துக்கள் வரும் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்கிறார். அது கரெக்ட் சார். அதிமுக தொண்டை இப்படிலாம் இல்லை சார். மோடியா லேடியான்னு கேட்டவங்க, ரைட்டா, ஆட்சியை கவுத்துட்டு சென்னைக்கு வந்தவங்க. பாஜகவை அதிமுக டீல் பண்ண விதம் வேற. ஜெயலலிதா பீரியட்ல ரொம்ப டிஃப்ரெண்டாக டீல் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்ட விதம் இருக்குது. கர சேவைக்கு ஆள் அனுப்புனது, மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு கோழி பலியிட தடை, ரைட்டா, அயோத்தியில் அவர் அங்கே கோயில் கட்டலைன்னா எங்கே கோயில் கட்டுவார்னு கேட்டது, அதெல்லாம் ஒரு மோடி வந்த பிறகு அதிமுகவுடைய செயல்பாடு என்பது வேற. வாஜ்பாய் பீரியட்ல அதிமுக தான் அடிக்குது, ஆட்சியை கவுக்குது, ரைட்டா. நான் ஒரு தவறு செய்தேன், கூட்டணி வைத்தேன், மீண்டும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஜெயலலிதா. ஸோ அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த இடத்த திமுக ஃபில் பண்ணுது. ஒரு 10 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருக்காங்க. இதுதான் வாஜ்பாய்க்கு. அதுக்கப்புறம் மோடிக்கு இதெல்லாம் ஜெயலலிதா பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் தேர்தல்னு வரும்போது மோடியா லேடியான்னு கேட்டு பாஜகவோட கூட்டணிக்கு அவங்க போகவே இல்லை சார். பாஜக தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்னைக்குமே. அது அதிமுக தொண்டனாகட்டும் திமுக தொண்டனாகட்டும், பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ். இந்தி எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, தேசிய கல்விக் கொள்கை, தமிழகத்துக்கு நிதி தராதது, தமிழ் புறக்கணிப்பு, சமஸ்கிருதம் வளர்ப்பு, ரைட்டா, இந்தி திணிப்பு, இது எல்லாத்துலேயுமே தமிழர்கள் பாஜகவை எதிர்க்கிறாங்க. அதுதான் போன தேர்தலில் 0/40, ரைட்டா. பாஜக 18% வாங்கிச்சு, அதிமுக 20% வாங்கிச்சு. ரெண்டும் சேர்த்து 38% இருந்தாலும் திமுக அதை தாண்டி வாங்கிருச்சு. வாங்கி வெறும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் தான் அதிமுகவால் திமுகவை டிஃபீட் பண்ண முடிஞ்சது. அன்னைக்கும் புரோபகண்டா என்னன்னா, அரியும் சிவனும் ஒன்று, அதிமுகவும் பாஜகவும் ஒன்று, இவர் மைனாரிட்டி வரட்டும் எஸ்டிபிஐ மாதிரி கட்சிகள் எல்லாம் வர வச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அதிமுக எந்நேரத்திலும் பாஜகவோடு தான் சேரும். அதுக்காக தான் பாஜக விஜயபாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது, கைது பண்ணல. எஸ்பி வேலுமணி மேலே கேஸ் இருக்குது, கைது பண்ணல. அதுக்கு கவர்னரோட பர்மிஷன்ஸும் கொடுக்கல. அதே மாதிரி ஆவின்ல ஊழல் செஞ்சு ராஜேந்திர பாலாஜி மேலே வழக்கு இருக்குது, கைது பண்ணல. எல்லார் மேலேயும் வழக்கு போட முடியும். எடப்பாடி மேலேயே நெடுஞ்சாலைத்துறை வழக்கு இருக்கு. எடப்பாடி சம்மந்தினா ஒரு சம்மந்தி கிடையாது. எடப்பாடி மகனும் அவரது மகனும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க. 2 பேரும் சகலைகள். ராமலிங்கம் அவர் கர்நாடகாவில் பில்டரு, கான்ட்ராக்டரு. அவரை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எப்பவுமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ கூவத்தூரில் சொல்கிறார் அவர், இது மாதிரி என் சொந்தக்காரங்களை இது பண்ணுறாங்க. அந்த ராமலிங்கத்து மேலே இப்போ நடவடிக்கைகள் இருக்குது. நெடுஞ்சாலைத்துறையில் நம்ம எடப்பாடி மேலேயே நடவடிக்கை இருக்குது. இதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அதிமுக என்னைக்காவது பாஜகவோட கூட்டணிக்கு வரும்னு திமுக பிரச்சாரம் பண்ணது தான் ஜனங்க நம்பினாங்க. அதனால தான் அதிமுகவுக்கு வாக்களிக்கல, பாஜகவுக்கும் வாக்களிக்கல. அவங்க திமுகவுக்கு வாக்களித்தாங்க. திமுக 0/40 ஜெயிச்சுது. ஸோ எல்லா அக்கௌண்ட்டில் பார்த்தாலும், ஜெயலலிதாவுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தாலும், மற்றபடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் பார்த்தாலும், எடப்பாடியுடைய சமீபகால நடவடிக்கைகளில் இருந்த அக்கௌண்ட்டில் பார்த்தாலும், பாஜக என்பது இவங்க திமுகவை சொல்கிற அதே வார்த்தை தான், தீய சக்தி, நெகட்டிவ் ஓட்டு தான். நீங்கள் பாருங்கள், இப்போது பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு இவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல. ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்குன்னா
இது வந்து அப்படி சொல்லாம இருக்கிறது வெக்கங்கிட்டத்தனம் இல்ல. அந்த வேலையை தான் இன்னைக்கு இப்போ எடப்பாடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா? 300% உறுதி ஆயிடுச்சு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ம். மாற்று கருத்தே கிடையாது. ம். அதானே நான் அந்த வார்த்தை யூஸ் பண்றேன். காவல்துறை சம்மன் அனுப்பி அதில் ஆஜராகி விட்டு வந்த கைதியை போல எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களும் போயிருக்காரு. சார், இந்த KP முனுசாமி வந்து பாஜகவுக்கு எதிராக பேசாத பேச்சு இருக்கா சார்? CV சண்முகம் பேசாத பேச்சு இருக்கா சார்? எடப்பாடி பேசாத பேச்சு இருக்கா சார்? எல்லாரும் பேசினவங்க தானே. இவங்க இப்போ கொஞ்சம் அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் யூடியூப்ல இருந்து எடுத்து பாருங்களேன், எவ்வளோ மோசமா பேசியிருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டு அமித்ஷாவை ஏன் பார்க்குறாங்க? அமித்ஷாவை ஏன் பார்க்குறாங்கன்னா, அவர் அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகல, அதனால வந்து எடப்பாடி வந்து டெல்லியில சொல்லலை அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, கன்ஃபார்ம் ஆகி தான் போறாங்க. ஒரு படத்துல சொல்லுவான்ல, மனோகரா உன்னை அழைத்து வந்தோம், மன்னா என்னை அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள். இவங்க இழுத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அதுதான் நடந்தது. இல்ல, இதுக்கு முன்னாடியும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருக்கு. அதுக்கும் இப்பொழுது அமைய போற கூட்டணிக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல அதே ஃபார்மேட் தான் தொடரும்னு நினைக்கிறீங்களா? அதே ஃபார்மேட் வந்து தொடராதுங்க. பாஜக வந்து இவங்க இப்போ வந்து மகாராஷ்டிரா பாணியை கடைப்பிடிக்கிறாங்க. சிவசேனாவோட அலையன்ஸ் வச்சு சிவசேனாவை 2ஆ உடைச்சு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து கம்மியான சீட்டு ஜெயிச்சுட்ட, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்ற கதைக்கு அவங்க வந்தாங்க மகாராஷ்டிராவில். அதே மாதிரி அதிமுகவோட வந்து அலையன்ஸ் வச்சு அதிகமான சீட்டுகளில் வந்து பாஜக மற்றும் பாஜக கூட்டணியில் யார் இருக்கா? OPS இருக்காரு, TTV இருக்காரு, பாமக இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாஜக கூட்டணியாக இவங்கெல்லாம் நின்று இவங்க வந்து அதிகமான சீட்டுகளில் அவங்க ஜெயிப்பாங்க. அதிமுக வந்து தன்னோட கூட்டணி யார்? தேமுதிகவும் அதிமுகவும் எவ்வளோ ஜெயிக்குதுன்னு கணக்கு போடுவாங்க. இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய கணக்குகள் வழக்குகளில் வரக்கூடிய விதத்தில் இவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதுவும் ஆட்சின்றது வந்து 300% கூட்டணி ஆட்சி தான். அதான் யார் துணை முதலமைச்சர்? அதுக்கு முன்னாடி சீட்டு பேரம், அந்த பார்கெனிங்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் சார், சீட்டு பேரத்தில் வந்து இப்போது நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி 117 அவங்க 117 இவங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை சீட்டு பேரம். ஆனால் 2 விஷயம்தான் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து அமித்ஷாவோட ட்வீட் அப்படி வந்திருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அமித்ஷாவால் சொல்ல முடியுமா? சப்போஸ் ஒரு கூட்டணியே வந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிதானே சொல்ல முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷாவால் சொல்ல முடியுமா? இல்லை எந்த பிஜேபி தலைவராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இல்லை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அவரும் கூட்டணியில் தான் தேர்தலை சந்திச்சிருக்கார். அவரு உயிரோடு இருக்கும்போதும் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். கலைஞர் தலைமையிலான திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இப்போ ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி இருக்கு. இப்போ யாராவது வந்து UPA இல்லை இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போதே அதிமுக காலி. இனி நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார், அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்காது, அழிஞ்சிருச்சு. இல்ல அந்த அளவுக்கு இந்த சந்திப்பை கொண்டு போகணுமா? ஆமா, அந்த அளவுக்கு தான் போகுது. அதெல்லாம் விட மாட்டாங்க இனி. அதெல்லாம் இனி வந்து நீங்க உங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்குலாம் இல்லை. இனி அதிமுகன்ற கட்சி அவுட். முழுசா அதிமுகன்றது பாஜகவா மாறும். ரைட்டுங்களா? இன்னைக்கே நீங்க எடுத்துக்கோங்க, பாஜக ஆதரவு அதிமுக அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து உருவாயிருக்கா இல்லையா? அதிமுகக்குள்ள இருக்கா இல்லையா? அதுல யார் யார் இருக்கா? எடப்பாடியே விட்டுருங்க, SP வேலுமணி, தங்கமணி, வீரமணி, செங்கோட்டையன், ரைட்டா, இது மாதிரி ஒரு பெரிய டீம், ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் இருக்கு. இது ஒரு டீம்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம சசிகலா,
ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அவர் வெளியே இருக்கார். அப்கோர்ஸ் அதிமுக ஆதரவாளர் தானே அவர். இப்போ நீங்க கணக்கு போடுங்க, எது மெஜாரிட்டி? எடப்பாடி, ஜெயக்குமார், கேபி முனுசாமி மெஜாரிட்டியா? சிவி சண்முகமே அந்த அணியில இல்லை, இந்த அணியில தான் இருக்காரு, பாஜக அணியில தான் இருக்காரு. அவர் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் ஒற்றுமைப்படுத்தணும்னு முயற்சி பண்றாரு. சிவி சண்முகமும் சேர்ந்து ஒரு சந்திப்புல எடப்பாடி வந்து சொல்றாரு, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் ஒற்றுமைப்படுத்தணும்ன்ற ஒரு சந்திப்புல இவங்க எல்லாம் போய் கேட்கும்போது எடப்பாடி சொல்ல, அவ்வளோ ஆதரவு சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இருக்குன்னா நீங்க அங்க போய் சேர்ந்துக்கோங்களேன் அப்படின்னு. அப்போ பல்ல கடிக்கிறாரு இவரு நம்ம சிவி சண்முகம் எடப்பாடிக்கு எதிராக. அப்போ நத்தம் விஸ்வநாதன் கையை பிடிச்சி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு அதிமுக அப்படின்றது தான் அதிகம். பாஜக ஆதரவு அதிமுக வெற்றி பெற்றது. பாஜக அல்லாத அதிமுகவை நிலைநிறுத்துவோம்ன்ற எடப்பாடி தோல்வி அடைஞ்சிருக்கார். எடப்பாடியுடைய சம்பந்தி ராமலிங்கம் 650 கோடி ரூபாய் முறைகேடு செஞ்ச வழக்குல கைது செய்யப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. ராமலிங்கத்தையும் எடப்பாடி மகன் மிதுனையும் ஜெயிலுக்கு அனுப்புவா. முழுக்க எடப்பாடி பணம், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. இப்படி நீ ஜெயிலுக்கு போறியா இல்ல கூட்டணியை ஒத்துக்கிறியா? இதுதான் நடந்த மிரட்டு. இதுக்காக தான் ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பப்பட்ட சம்மன் மாதிரி தான் இவங்க போயிருக்காங்க. இது வந்து முழுக்க பண்ணது வந்து சதாசிவமும் ஜி.கே. வாசனும், 2 பேரும் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த இன்புட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அமித்ஷா கூப்பிடுறதான் தேர்தல் காலத்தில் கூப்பிட்டு அமித்ஷாவுக்கும் தேர்தல் காலத்தில் ஃபோன் செய்து எடப்பாடி நிராகரித்த மோடியின் ஃபோனுக்கும் இன்னைக்கு அமித்ஷா கூப்பிடுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது இல்லாம இன்னொரு பஞ்சாயத்து அங்கே நடந்திருக்கு. வேலுமணி வந்து அவரு இஷ்டத்துக்கு பேசுறாரு போறாருன்னா அந்த பஞ்சாயத்தை வந்து எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. ஏங்க பொதுமக்கள் கோரிக்கைக்காக போறாங்கன்னா, அவர் சிவராத்திரி விழாக்கு வந்தார்ல, 8 நிமிஷம் பார்த்தார்ல வேலுமணி, அப்ப பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? இப்போ வேலுமணி வந்து இந்த மாதிரி தப்பு தவறுமா பண்றாரு, ரொம்ப பிரச்சனை பண்றாரு, உங்க ஆதரவுல தான் ஆடி வந்து எங்களெல்லாம் இது பண்றாரு அப்படின்னும் போது அமித்ஷா வந்து பாஜக ஆதரவு அதிமுகவுக்கு தலைவராக சசிகலாவின் ஆசையோடு இயங்கக்கூடிய வேலுமணிக்கு லைட்டா தட்டியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீயும் சகோதரனும் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன் அப்படின்னு. அவருக்கு எதுனாலும் உங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன் தான் அவரு அமைச்சர். இன்னொன்னு பாருங்க, இந்த கோரிக்கைகள்லாம் விளக்குனேன் போனேன்னா, இது எதுவுமே ஹோம் மினிஸ்டரோட கோரிக்கை இல்லை. மொழி பிரச்சனை வேற கோரிக்கை, கல்வி பிரச்சனை கல்வி அமைச்சரோட கோரிக்கை, தொகுதி வரையறைன்றது பிரைம் மினிஸ்டரோட கோரிக்கை, ரைட்டுங்களா? காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம், நடந்தாய் வாழி காவேரி, இது எல்லாமே நீங்க வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோட திட்டம். இது எங்க, இதை பத்தி எதுக்கு ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசணும்? அப்ப அதுவே பொய். எடப்பாடியால இனிமேல் பட்டு நாங்க பாஜக கூட்டணின்னு அறிவிக்க முடியாது, ரைட்டுங்களா? அது ஒரு கள்ளத்தொடர்பு மாதிரி தான் மெயின்டைன் பண்ண முடியும். கள்ளத்தொடர்பு கள்ளக்காதலி மாதிரி தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதை அறிவிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதிமுக தொண்டை எகிரிடுவோம். நீங்க நேற்று வரைக்கும் பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு, பாஜக என்பது ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜகவோட போய் சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டை உங்களை நிராகரிச்சிடுவான். நீங்க வேணா பாருங்க, பிராக்டிக்கலா மைனாரிட்டி ஓட்டுகள் மட்டும் போகாது திமுகவுக்கு. இனி அதிமுக அதிருப்தியா இருக்கிறவங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உருவாகும். அதிமுகன்றது தீய சக்தியான பாஜகவின் பாதம் தாங்கிய விஷயமாக பரிணமிக்கும். அது வந்து நிராகரிக்கப்படும். இதுல இன்னொன்னு, என்ன கூட்டணியாவே இருக்கட்டுமே, அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல.
போய் அவசரமாக போயிட்டு இதை வந்து இறுதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சசிகலாவோட ஒரு பேக்ட் இவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சசிகலா 5.5 லட்சம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஷேர் வந்து இவங்க பிஜேபி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 15 வருஷம் ஆட்சியில அடிக்கப்பட்ட கொள்ளை. அதுக்கு தானே ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாங்க. அந்த பேக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. சசிகலா வந்து என்னை உள்ள சேர்த்துக்கணுன்ற டிமாண்டை வச்சுக்கிட்டே இருக்கு. அதிமுகவில் வந்து முழுக்க முழுக்க இவங்களெல்லாம் உள்ள எடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து பாஜக ஆதரவு சக்திகள் வந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு சக்திகள் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் இது. ஜெயலலிதா மறைந்த உடனே தர்ம யுத்தம் 3ன்னு சொல்லி பண்ணாங்க. தர்ம யுத்தம் 2, தர்ம யுத்தம் 3ன்னு பண்ணாங்க. அந்த தொடர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பாஜக நடத்திய ஆப்ரேஷனில் முழுக்க அதிமுக கைப்பற்றப்பட்டது. இப்போ அது எந்த அளவுக்கு வந்து நிற்குதுன்னா, சசிகலாவை சேர்த்துக்கணும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலகணும் அப்படின்றது அடிப்படையில் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலகணுன்றது தேர்தல் கமிஷன் வரைக்கும் இருக்கு. ரைட்டா? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அது தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த கோரிக்கைகள் நிலை பெற்று வருது. அதிமுக வந்து உடைப்படணும் அப்படின்றது வந்து இவங்களுடைய விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு ஒரு சே இல்லை அப்படின்ற கவலை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. இன்னொரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து தலைவராக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படல. அவர் முடிஞ்சிச்சு அவரோட டேர்ம். அவர் வந்து தலைவராக நீடிக்கணுமா வானாமான்றது வந்து யாரோட தீர்மானத்தில் வரும்? அது அதிமுக கூட்டணி இருந்தால் அதிமுக அவரை ஏற்றுக்குதா இல்லையான்ற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் தலைவராக அவரை நீடிக்க வைக்கிறதா வானாமான்றது வரும். இல்லைன்னா இன்னொரு ப்ரொபோசல் இருக்குது. ஜூலை மாதம் வந்து ராஜ்யசபா தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் அண்ணாமலையை வந்து பாஜக வேட்பாளராக அதிமுக உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாதான் அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு போயிட்டு அவரை எலிவேட் பண்ணி இங்கே அனுப்ப முடியும். இந்த மாதிரி நிறைய அரசியல் சிக்கல்கள் அங்கங்க இருக்கு. அதோட இவர் வந்து பெரிய அளவுக்கு இவர் பேசுகிறாரு. இவருடைய சொந்த சம்பந்தி ராமலிங்கம் வந்து மாட்டியிருக்காரு. இவ்வளோ மோசமாக மாட்டியிருக்காரு. இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு. இதெல்லாமே வந்து செங்கோட்டையன், வேலுமணி மாதிரி ஆட்களால் மேலே கொண்டு போகப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லா சிக்கலுக்கும் முடிவு பண்ணணும் அப்படின்னா எடப்பாடியை கூப்பிடு அப்படின்னா எடப்பாடியை கூப்பிட்டுருக்காங்க. 1 ஹவருக்கு மேலே தனியாக ரெய்டு தான். பக்கா ரெய்டு தான். 1 ஹவருக்கு மேலே தனியாக அவர் பேசுகிற இங்கிலீஷ் இவருக்கு எப்படி புரியும் தெரியல, இவர் பேசுகிற தமிழ் அவருக்கு எப்படி புரியுது. ஆனால் ரெய்டு நடந்தது. இதுதான் டெல்லியில் நடந்த விஷயம். இனி அதை அவரால் வெளியில் அவர் மறுக்கிறார்னா அதிமுக உடைந்து விடும். பல தலைவர்கள் வெளில வந்துடுவாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் வெளில வருவாங்க. தைரியம் தான் சொல்லுங்க. கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு. கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு வெளியில வந்த செய்திகளை மறுக்க தான் முடியும். கள்ளத்தொடர்பு மாதிரி. இதுதான் எடப்பாடியால் பண்ண முடியும். எடப்பாடி வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்துட்டார். போன உடனே அமித்ஷா கேட்ட கேள்வியை 2024 நான் உங்களுக்காக காத்திருந்தேன், நீ எங்க போயிருந்த? நீ எங்க போன? அதுக்கெல்லாம் சேர்த்தான் பழி வாங்கியிருக்காங்க. நிறைய விஷயங்களை பேர் நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.